வணக்கம். தற்போது கிடைத்துள்ள செயற்கைக்கோள் புகைப்படத்தின்படி தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளத்தின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். அடுத்ததாக காற்றின் திசை குறித்து பார்க்கலாம். தென் தமிழகத்தில் சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொடர்ந்து மழை பொழிவு குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புண்டு. இனி தமிழகத்தின் வானிலை குறித்து பார்ப்போம். காலை நேரங்களில் இதமான வானிலையை நிலவும். தமிழகத்தில் அதிகபட்சமாக 30 முதல் 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். திருச்சியில் சிறிது மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 35 டிகிரியும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும். சேலத்தில் 24 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். சென்னையில் அதிகபட்சமாக 35 டிகிரியும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும். மதுரையில் அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். 25 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். பெங்களூருவில் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பெய்ய வாய்ப்புண்டு. கோவாவில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸுடன் மழை பெய்யும். மேலும் ஹைதராபாத்தில் 27 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். மும்பையிலும் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பெய்ய வாய்ப்புண்டு. அகமதாபாத்தில் அதிகபட்சம் 41 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். போபாலில் 27 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவக்கூடும். மேலும் கொல்கத்தாவில் அதிகபட்சமாக 37 குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவக்கூடும். டெல்லியில் அதிகபட்சம் 40 டிகிரியும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸும். ஸ்ரீநகரில் 11 முதல் 19 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். இனி உலகின் பல்வேறு நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிகபட்சமாக 21 டிகிரியும் குறைந்தபட்சம் 13 டிகிரியுமாக வெப்பநிலை காணப்படும். வாஷிங்டன் டிசியில் 13 முதல் 25 டிகிரி செல்சியஸுடன் வானம் தெளிவாக காட்சியளிக்கும். நியூயார்க் நகரில் அதிகபட்சமாக 22 டிகிரியும் குறைந்தபட்சம் 13 டிகிரியாக வெப்பநிலை பதிவாகும். டொரண்டோவில் 9 முதல் 16 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆஸ்லோ நகரை பொறுத்தவரை அதிகபட்சம் 15 டிகிரி செல்சியஸுடன் மழை பெய்ய வாய்ப்புண்டு. லண்டன் நகரில் 8 முதல் 19 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். பாரிஸில் 10 முதல் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பெய்ய வாய்ப்புண்டு. மேலும் ரோம் நகரில் அதிகபட்சம் 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும். ரியாத் நகரில் 43 டிகிரி செல்சியஸுடன் வறண்ட வானிலையே காணப்படும். மேலும் அனுராதபுரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரியும் குறைந்தபட்சம் 25 டிகிரியுமாக வெப்பநிலை காணப்படும். இத்துடன் வானிலை செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.